உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழ் பேரவையும் இணைந்து தற்போது நடக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுகின்றன. தமிழ் தேசிய பேரவையான பழம்பெரும் கட்சி தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர்களுடைய முழு ஆதரவையும் வழங்குகின்றார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே யாழ் முஸ்லீம் சார்பாகவும் ஒரு வேட்பாளரை நாங்கள் போட்டிருக்கின்றோம். இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையிலே 3 தலைமுறைகளாக இந்த அரசியல் பயணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண முஸ்லீம்களை பொறுத்தவரையில் தமிழ் காங்கிரஸுடன் நீண்ட ஒரு உறவை பேணி வருகின்றார்கள். அந்த வகையிலே தான் இந்த கட்சியுடன் இணைந்து எமது பகுதியில், அதாவது யாழ்ப்பாணம் சோனகர் பகுதியில் 86-87 பகுதியில் ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். அந்த வேட்பாளருக்கான முழு ஆதரவையும் எமது யாழ் முஸ்லீம் சமூகம் தர வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் தேசிய பேரவை என்றும் சொல்லும் பொழுது இதிலே இருக்கக்கூடிய பழம்பெரும் கட்சிகளுடைய தலைவர்கள் இதில் பயணிக்கின்றார்கள். தற்போது அவர்களுடைய கட்சியினுடைய அனைத்து ஆதரவையும் இந்த தமிழ் காங்கிரஸுக்கு வழங்குவதாக தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே யாழ் முஸ்லீம் ஒன்றியமாகிய நாங்களும் அந்த கட்சிக்கான ஆதரவை வழங்குவதாக முடிவெடுத்து தற்போது அந்த கட்சியோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அவர்கள் தொட்டு குமார் பொன்னம்பலம், அதனுடைய 3வது தலைமுறையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த கட்சியிலேயே பயணித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாத இந்த கட்சியில் நாங்கள் பயணிப்பதை நினைத்து பெருமை அடைகின்றோம். அதாவது எமது யாழ்ப்பாண முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் மிக அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் எமக்கு கடந்த காலங்களில் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற நிதியிலிருந்து எங்களுக்கும் அந்த நிதியிலிருந்து உதவிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த ஏற்கனவே நடந்த அந்த கொரோனா காலங்களிலும் அவர்களான உதவிகளை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கட்சியினுடன் நாங்கள் பயணித்து ஒரு ஆசனத்தை பெற்று வரக்கூடிய எங்களுடைய அந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை நாங்களே சுயமாக செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனைய கட்சிகளும் இதில் பயணிக்காமல் தொடர்ந்து இதே கட்சியிலே நாங்கள் பயணித்து எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே நாங்கள் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரசியல் என்றது ஒன்று இருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பழம்பெரும் கட்சிகளோடு பயணிப்பது தான் எங்களுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும். காரணம், நாங்கள் அந்த பழமையான ஒரு அரசியல் நிலைமையை பார்க்கும்போது நாங்கள் அவ்வாறு தான் பயணித்திருக்கின்றோம். எங்களுடைய தலைமுறை காலமாக ஜிஜி பொன்னம்பலம் தொடக்கம் குமார் பொன்னம்பலம் வரைக்கும் தந்தை செல்வா வரைக்கும் அவ்வாறு தான் எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகம் பயணிச்சிருக்கின்றது. அப்போ அந்த வகையிலே நாங்களும் இவ்வாறு செயல்படுவது தான் எமக்கு சிறந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் MS ரஹீம். எனது முக்கியமாக இவர்களுடைய இந்த தேர்தலில் நாங்கள் எங்கள் பகுதியிலும் நிச்சயமாக அதன் செயல்பாடுகளை ஊக்குவித்து நாங்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சிந்தித்து பார்க்கும் பொழுது கடந்த பல காலங்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கான தேவைகளையும் ஏனைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்த ஒரு அரசியல் தலைவர் என்று பார்த்தால் அதில் ஜிஜி பொன்னம்பலம், அவரை தொட்டு அதன் பின்பு வந்த குமார் பொன்னம்பலம், அதைக்கு அடுத்தது அவருடைய மகன் கஜேந்திரகுமார்
அவர்கள் இப்படியாக தொடர்ந்து அவர்கள் மக்களை என்னாலும் என்ன பிரச்சனை என்றாலும் முன்னின்றி செயல்பட்டு வருகிறார்கள். அப்படியான ஒரு சகல மக்களும் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சியாக முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி இயங்குகிறபடியால் அந்த பகுதி மக்கள், அதாவது முஸ்லீம்களும் அந்த கட்சிக்கு ஆதரவளித்து நாங்கள் பயன்பெற வேணும் என்ற ஒரு நல்லோக்கத்துடன் தான் நாங்கள் உங்களிடம் இந்த இவர்களை சிபாரிசு செய்து முயற்சி பண்ணுகிறோம். அவர்கள் வெல்ல வேண்டும், அந்த வெற்றியில் நல்ல பங்களிப்பு செய்ததாக முஸ்லீம்களும் இருக்க வேண்டும். அந்த முஸ்லீம்களை அவர்கள் தேடி வந்து உதவி செய்ய மன சந்தோஷத்தோடு வந்து எல்லாம் எங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை நாங்கள் நன்றாக ஆதரித்து அவர்களை வெல்ல வைக்கும் முயற்சியில் நாங்கள் செயல்படுவோம்.